ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய தி சிங்கிள் ஃபாதர் ஹைட் ஃபேமஸ் ஆகிடுடைய பார்ட் 6 ஓகேவா. பார்ட் 5 எப்படி என் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜிம்மில் கொஞ்சம் இருந்திருப்பாரு. க்யூட்டா அவருக்கு ஒரு குழந்தைன்னா அவ்வளோ பாசம், தனக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக அவ்வளோ கேரிங்காக இருக்காரு. இப்போ அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா ஓகேவா. இப்போ நம்ம ஜின்னு இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கிராண்ட் மதர் டே இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க எங்கே போகிறாங்க அந்த கிராண்ட் சொல்லிட்டு. இப்போ நம்ம கிராண்ட் மதர் ஜின்னு அந்த பேபி கொண்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கிராண்ட் வாங்கி அந்த பேபி பேஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. செல்லக்குட்டி இந்த பாரு நீ நல்லபடியாக பிறந்துட்டா. அதுக்கப்புறம் கிராண்ட்மா இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் சர்ஜரி பண்ணி நல்லபடியாக ரெக்கவர் ஆகிட்டாக்கா நான் கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்தேன்ப்பா ஓகேவா. நிறைய கோயிலுக்கு நான் போகணும். என் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நாங்களாம் சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா போகிறோம் ஓகே. நாங்கள் போயிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு நிறைய கோயில்களுக்கு நிறைய புண்ணிய யாத்திரைகள்லாம் போயிட்டு வரோம் ஓகேவா. நிறைய புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறோம். போயிட்டு நிறைய வந்துட்டு நம்மளுக்கு குடும்பத்துக்கு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறதுக்காக போகிறேன். நீ வந்து நான் வரதுக்கு கொஞ்சம் வளர்ந்துடும் நினைக்கிறேன். எப்படி நான் போயிட்டு வரதுக்கு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆகும். கொஞ்சம் வளர்ந்துருவீங்க நான் வரதுக்குள்ள, சரியா சீக்கிரம் வந்துடுறேன் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த மச்சியோட பேஸ்க்கு அவங்க கிஸ் பண்ணுறாங்க. அங்கே பாருப்பா சின்ன சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க இன்னும் அத்தை வந்து இந்த சமோசா க்யூர் ஆகலை சரியா. ஒரு ஆன்டி ஃபுல்லாக க்யூர் ஆகலை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களுக்கு. ஆனால் நீ தான் இந்த வீட்டை பார்த்துக்கணும் சரியா சொல்கிறாங்க. இந்த அந்த வீட்டு கீழே எப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க நீ பிடிச்சிக்கோ ஓகேவா. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியாக நீ தானே பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ தான் இந்த வீட்டோட சனி இல்லை. இந்த கீழே வச்சுக்கோ, ஏடிஎம் கார்டு இருக்குது சரியா. இது எல்லாமே உனக்கு என்ன தேவைனாலும் இதை வாங்கிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு தேவை வந்து நீ தான் பார்த்துக்கணும் சரியா. பொறுப்பாக வந்து பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க உன்னால முடியும் ஓகேவா, நீ கண்டிப்பாக பார்த்துப்ப நம்புறேன். அப்புறம் ஜிம் நல்லா பார்த்துக்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஓகே கிராண்ட்மா நீங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி ஓகேவா சொல்லுங்க எல்லாமே ஓகேப்பா நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. எப்போ கிம் இங்கே பாரு நீயும் நம்ம ஜின்னும் ஆஃபீஸ் ஓடிட்டே இருக்காதிங்க, வீட்டில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரிப்பா ஜின்னு நீ குழந்தை பத்திரம் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. பார்த்து கவனமாக வச்சுக்கோ சொல்லிட்டு இப்போ வந்து கிராண்ட்மா வந்து கிளம்பிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஒரு 1 வீக் ஆஃப்டர் தாண்டா ஒரு மேட் பார்க்குறாங்க மேடம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. அவங்க உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இல்லை மேடம் திங்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கிச்சனில் திங்ஸுமே இல்லை, அப்புறம் ஸ்டோர் ரூம்லேயுமே எந்த திங்ஸுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிராண்ட் இருப்பாங்களே அவங்க எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க மேடம் வந்துட்டு இப்போ எதுவுமே இல்லை. எதுவுமே நான் போயிட்டு ஷாப்பிங் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. கிச்சன் தேவை திங்ஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவை எல்லா திங்ஸுமே வாங்கணும்னு சொல்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க சரி இருங்க சொல்லிட்டு ஜின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜின் வந்து கரெக்டாக பேபி வச்சுட்டு இருக்காங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் வாப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் வந்துட்டு குழந்தை தூக்கிட்டே வராங்க. ஜிம் முடிச்சுட்டு இருக்கா இல்லையா, க்யூட்டாக அழகாக லட்டு மாதிரி இருப்பாரு. ஜிம் கொழுக்கொழுன்னு அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜின்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் வந்து ஜின் ஷோல்டர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஜிம்மினை பார்த்துட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு அவங்க பார்க்குறாங்க ஜிம்மின் செல்ல அவங்க வாங்க கிராண்ட் மட்டும் வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சரி நாங்கள் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன ஆன்ட்டி கூப்பிட்டீங்க சொல்கிறாங்க. அது அப்போ உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு உட்காராங்க. நன்மை போகிறப்போ உன்ட்ட கீழே கொடுத்து தர போகிறாங்க சொல்கிறாங்க. லாக்கர் கீ அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் கிராஸ் திங்ஸ்லாம் தீர்ந்து போச்சாமா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 3 மந்த்துக்கு தேவையான திங்ஸ் வரைக்கும் வாங்கி வச்சிருவாங்க. கிராண்ட்மா வந்துட்டு பார்த்து வாங்கி வச்சிருவாங்க. ஸ்டோர் ரூம்லேயே திங்ஸ் எதுவுமே இல்லையாமா சொல்கிறாங்க. அப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏன்னா வீட்டில் அவ்வளோ திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய ஹோம் இல்லையா. இப்போ சின்ன பார்க்குறாங்க. இப்போலாம் ஆண்டி சொல்கிறாங்க ஏன்னா என்னால் போயிட்டு வாங்க முடியாதுப்பா. இவங்களாம் வந்துட்டு கூட வருவாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் மற்றதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் ஓகேவா. ஏன்னா நம்ம காரில் நம்ம தான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ நீ போயிட்டு உனக்கு அப்புறம் பேபிக்கு நம்ம வீட்டுக்கு தேவை திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ. இவங்க வந்து கிச்சன் தேவை கிளாஸ் திங்ஸ்லாம் வாங்கிடுவாங்க ஓகே. நீ பில் மட்டும் பே பண்ணால் போதும், நீ தெரிஞ்சுக்கணும்ப்பா எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் பேபியை சொல்கிறாங்க. பேபி ஏன் நான் தான் வச்சுக்க போகிறேன் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பேபி நான் வச்சுக்கிறேன் ஓகேவா. நீ உங்க வந்து எங்கேயும் போனது இல்லை, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்கிற, நீ போய் கற்றுக்கப்படலாம். இதுக்கப்புறம் நீ தானே பார்த்துக்கணும், நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டோட பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க அங்கே பாரு கூட 2 பேர் வருவாங்க ஓகேவா. எல்லாமே அவங்க தான் எடுக்க போகிறாங்க வாங்க போகிறாங்க. நீ உனக்கும் குழந்தைக்கிட்டே அவங்க திங்ஸ் நம்பிச்சிட்டு பேரா வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்க சரியா. மற்றபடி எதுவும் இல்லை, நீ வந்து எதுவும் தூக்கிட்டு கஷ்டப்பட போகிறதில்ல ஓகேவா. டிரைவர் இருக்காங்க, 2 மேடு கூட வர போகிறாங்க. நீ ஜஸ்ட்டு போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிற அவ்வளோதான் சரியா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. சின்ன பேபிஸ் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஜிம் பேர் க்யூட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காருன்னு பார்க்குறாங்க. அவங்க கிராண்ட்மாவை பார்த்து இப்போ அவங்க பார்க்குறது என்னடா செல்லக்குட்டி என்ன ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ தான் தூங்கிடுற அதிகமாக, நான் இனிமேல் வந்துட்டு அதிகமாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆண்டி நான் வர வரைக்கும் பேபி சொல்லி நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. அவன் அழமாட்டா, நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. நீங்கள் போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் சரி சொல்கிறாங்க. நான் போய் கேட்டு வரவா சொல்கிறாங்க. போ சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்த்துட்டு போயிறாங்க. ஜின்னு பார்த்தா எனக்கு அவங்க கிராண்ட் கிட்ட க்யூட்டாக ஒரு மாதிரி கையை காலை ஆட்டிட்டு வளர்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நம்பி பார்க்குறாங்க எல்லாமே சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்று சீக்கிரமாக தூக்கி கொஞ்சத்துக்காக நடக்கணும்டா நான் சீக்கிரம் சரியா. இப்போ நடக்கிற மாதிரி இல்லை, நல்லா நடக்கணும் அப்படி ஓடி ஆடணும், நீ நடக்கிறப்ப நானும் அப்படி ஓடி வரணும் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த கிராண்ட் அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன போட்டு எடுத்துட்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க. நான் கிளம்புற ஆண்டி சொல்கிறாங்க. கார் எடுத்துக்கிட்டு எப்போ சொல்கிறாங்க எடுத்துக்கிட்டு ஆண்டி சொல்கிறாங்க. இந்த சொல்லிட்டு
இன்னொரு கார்டு தராங்க. இது என்னோட கார்டு ஓகேவா, மேபி உனக்கு அது மணி கம்மியாக இருந்தால் கூட இருக்கும் ஃபுல்லாக, இதனால சொல்கிறேன். ஒரு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு பத்தாம் போச்சா கூட இதை வச்சுக்கோ ஓகேவா. அப்புறம் பேபிக்கு என்ன தேவையோ எல்லாமே வாங்கிடுச்சு இல்லையா, நிறைய எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கா, டேட்லாம் பார்த்து வாங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இப்போ சின்னும் சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. போய் தோசை தாங்க சின்ன பார்க்குறாங்க பேபியை. பேபி சின்னியை பார்த்துட்டு இருக்கு. சின்ன வந்து கிட்ட வந்துட்டு பேபி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறேன் சின்ன நம்பி பார்க்குறாங்க. நான் தானே வச்சிருக்கேன், பத்திரம் போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் போயிடாங்க. போய் காரில் உட்காந்துட்டாங்க. இப்போ தான் சின்ன முதல் தடவை ஜிம்மில் பிரிஞ்சு போகிறது இதுதான். அப்புறம் வெளில போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம ஜின்னு 2 மெய்டு ஒரு டிரைவர் இப்போ 4 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜின்னு எங்கேயுமே எங்கே ட்ராவல் பண்ணதே கிடையாது. இப்போ அந்த மெய்டு பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு பஸார் போகலாம் சார் சொல்கிறாங்க. பஸாரா சொல்கிறாங்க. ஆமாங்க எல்லாமே கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் பர்சனலாக எங்கே திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அங்கே வந்துட்டு எல்லாமே செகண்ட் ஹேண்டில் கிடைக்கும் சொல்கிறாங்க. செகண்ட் ஹேண்டில் சொல்கிறாங்க. இல்லை எங்கே தான் செகண்ட் ஹேண்ட் வாங்க போகிறோம், மற்றபடி வீட்டுக்கு வாங்கினா நம்ம நல்ல திங்ஸை வாங்கிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு பஸார் போனாக்க நிறைய திங்ஸ் வாங்கலாங்க. அப்பா அம்மா மட்டும் தான் கிடைக்க மாட்டாங்க, மற்ற எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாங்க நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எதுவும் வரைக்கும் பார்த்து இல்லை சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லிட்டு இப்போ அந்த மேடுக்காக கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் ஆசை. அதனால் அந்த கிராண்ட்மா கூட போனால் அதெல்லாம் விட அனுப்ப மாட்டாங்க. சின்னதாக்கா இது தெரியாத சின்னுக்கு, அதனால் ஈஸியாக அவங்க சின்ன கூட போகலாம் சொல்லிட்டு அவங்க வராங்க. ஃபைனில் ஒரு பெரிய பஸாருக்குள்ளே வராங்க. வந்து பார்த்தாக்கா மொத்த கொரியாவும் அங்கே தான் இருக்கும் போல். அங்கே எல்லாமே இருக்குது, ஏ டு செட் கிடைக்குது. ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும், அதர் திங்ஸ், எலக்ட்ரானிக் திங்ஸ், அப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்கறதுக்கு. சின்ன பார்க்குறவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இது என்ன சொல்கிறாங்க, இது கொரியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஓகேவா, அங்கே எல்லாமே கிடைக்கும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிங் பண்ணுறது எல்லாமே கிடைக்கும், வீட்டு சார் கிடைக்குவாங்க. ஒரு மொத்த கொரியாவை அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம், அப்படி இருக்குது. இப்போ சின்ன பார்த்து வியப்பாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குற ஆசை திங்ஸ் வாங்கலாம் சொல்லிட்டு அங்கே சூப்பர் மார்க்கெட் அதுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து காரில் வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு எங்களுக்கு தேவை திங்ஸ் எல்லாம் வாங்குறப்பா, நீ போய் உனக்கும் குழந்தைக்கு வேணுமோ போய் வாங்க சொல்கிறாங்க. இப்போ இன்னும் அது எங்கே இருக்குது சொல்கிறாங்க. அங்கே இருக்க நிறைய ஷாப் இருக்குது பாரு, உனக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் போய் வாங்கிக்கோ, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், கார் இங்கே தான் இருக்கும், எல்லாமே வாங்கிட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா போய்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு மணி சொல்கிறாங்க. அதை எல்லாத்துக்கும் பில் பே பண்ணிட்டேப்பா, எங்களுக்கு ஓனாக வாங்குற திங்ஸ் எல்லாம் நாங்கள் மணி எங்களோட மணி நாங்கள் கொடுத்துருவோம், நீ போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஓனை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன எப்படினாக்க நிறைய கடையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதில் போகலாமா இதில் போகலாம் பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ சடனாக அங்கே ஒரு மாதிரி எப்படினாக்க ஒரு மாதிரி நாய்ஸ் இருக்கு. இப்போ சின்ன திரும்பி பார்க்க என்ன நாய்ஸ் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தா நிறைய பசங்க நின்றுருக்காங்க. அப்படிக்கா எல்லாம் எங்க பசங்க தான், எங்கார ஒரு பசங்க நின்றுருக்காங்க. ஏன்டா நீ செலக்டராகவே சொல்கிறாங்க. தெரியடா நான் சொல்கிறாங்க. தெரியடா நம்ம ட்ரை பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறது என்னவா இருக்கும் அந்த பேர் சொல்லிட்டு சின்ன பார்த்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க போர்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கேப்பா பாடிஷன் போட்டிருக்கு. சின்ன பார்க்குறாங்க கேப்பா பாடிஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன கொஞ்சம் தள்ளி வராங்க. வந்து பார்த்தாங்க நிறைய பசங்க நின்றுருக்காங்க. சின்ன ஏஜில் பசங்க நிற்கிறாங்க, சின்ன பசங்க நிற்கிறாங்க, சின்னோட பெரிய பசங்க கூட நிற்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மார்க் அப்படி கிட்ட வராங்க. கிட்ட ஒரு பையனை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுங்க சின்ன வேணும் கேட்குறாங்க. இது சொல்கிறாங்க. இதுவா இது ஆடிஷன், நீங்கள் ஆடிஷன் கொடுக்க வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஒரு மாதிரி இருக்குது. ஆடிஷனாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆடிஷன், உங்களுக்கு பாடுறதுக்கு இல்லை டான்ஸ் பண்ணுறதுக்கு டேலண்ட் இருந்தால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆடிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆவீங்க சொல்கிறாங்க. இது எப்படி இங்கே சொல்கிறாங்க. இங்கே தான் ஆடிஷன் நடக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு இங்கே தான் வருஷத்தில் ஒரு டைம் இங்கே ஆடிஷன் பண்ணுவாங்க, இங்கே ஆடிஷன் நடக்கும், இங்கே செலக்ட் ஆனதாக்கா கேப்பக்குள்ளே போக முடியாது சொல்கிறாங்க. கம்பெனியில் வேறு இடத்துல இருக்கும், இங்கே ஜஸ்ட் ஆடிஷன் மட்டும் நடக்கும் சொல்கிறாங்க. இங்கேருந்து எங்கே நிறைய ஊரில் தான் இங்கே வருவாங்க, வந்து கலந்துப்பாங்க, வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மேபி அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அங்கே போவாங்க. அப்படி இல்லைனாக்கா அவ்வளோதான், நம்ம வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி கம்பெனி அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஆமாம் சொல்லுங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கும், நிறைய கம்பெனிஸ் லைனாக உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா ஏன்னா ஒரு சில பேருக்கு நம்ம பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், நம்ம எல்லா இடத்தும் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. நிறைய கம்பெனி இருக்கும், நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம். அதில் எது நம்ம செலக்ட் ஆகிறோமோ அங்கே வந்து நம்ம ஒரு ஐடியெலாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஐடியில் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சின்னக்கா கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இப்போ நிறைய பசங்க வெளிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எப்படி பாடணுன்றது. சின்ன பார்க்குறாங்க. என்ன இந்த பையன் எப்படி பாடுறான், நல்லா ஸ்மூத்தாக பாடணுமே அப்படி சொல்லி ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு விடேஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னாக்கா அவர் ப்ராக்டிஸாக இது பண்ணது கிடையாது, ஆனால் அவர் ஜிம்முக்காக பாட்டு பாடுவார்ல, அவர் அப்படி தான் ஒரு வாய்ஸ் கொஞ்சம் கூட மாறல. சின்ன பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் வந்துட்டு அழுது வெளில வரான். நீ என்ன செய்ய சொல்லிட்டாங்க. இல்லை என் வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு பையன் அழுதுட்டு இருக்கான். சின்னக்கு அது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பையன் பார்க்குறான். இது வந்து பார்த்துட்டு சரி எப்படினால இருக்கும், நெக்ஸ்ட் டைம் கூட பெட்டர் ட்ரை அப்படி நான் போகிறேன் சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. யாராலும் கலந்துக்கலாமா சொல்லிட்டாங்க. டேலண்ட் இருக்குது, யாராலும் கலந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ சின்ன ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த பையன் பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு பாடுறதுக்கு வருமா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாடுறதுக்கு வரணும்னாக்கா வருவாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பாருங்கள் அந்த சான்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிடைக்காது ஓகேவா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், வந்தால் பார்த்துக்கலாம், இல்லைனாக்கா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் போயிடலாம் சரியா. ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், லைஃப்பில் ஒரு டைம் நமக்கு சான்ஸ் வரும், நம்ம வந்துட்டு அப்போ யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நானே இருக்காக எத்தனை டைம் பார்த்துருக்கேன் தெரியுமா, இப்போ தான் முதல் தெளிவாக நடக்குது, இதுக்கு முன்னாடி வேற ஒரு பேச நடக்கும், இப்போ தான் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு அது கேட்குறப்போ எங்கேயோ தனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. நம்ம வேறமா லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. போய் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் கடவுள் கண்டிப்பாக சான்ஸ் தருவாங்க, சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சரியா சொல்லிட்டு அந்த பையன் சொல்லவும் சின்னக்கு இப்போ அந்த நம்ம ஜிம்மின்னு அப்புறம் இந்த ஃபேமிலி இந்த மேரேஜ் லைஃப் எதுவுமே
தெரியல. அப்போ அவங்க பார்க்குறாங்க ஒரு பையன் வந்துட்டு எப்படின்னாக்கா சின்ன பொண்ணு எட்டி பார்க்குறாங்க, ஒரு பையன் பாடிட்டு இருக்கான். அங்கே ஆடிஷன் நடக்குது தெரியுது, இந்த ஓப்பனாகவே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பையன் சரியாக பாடவே இல்லை. இப்போ அவங்க பார்க்குறாங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அந்த செலக்ஷன் பண்ணுவாங்களே அவங்க அதை பார்க்குற சின்ன ஒரு மாதிரி இருக்குது, இந்த பையன் எப்படி பாடுறது, நல்லா பாடுறது அவங்க பிடிக்கும். அப்போ சின்ன பார்த்துட்டு இருக்காங்க, இப்படி பாடக்கூடாது, இன்னும் நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கு. அப்போ சின்னோட காலை அவரே அறியாமல் அப்படியே அங்கே எட்டி ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி வைக்கிறது. இப்போ பர்சன் பார்க்குறாங்க, எப்பா நீ ஆடிஷன் கொடுக்க வந்திருக்க உள்ள வா அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க, உள்ள வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சின்ன பார்த்துட்டு இருக்காங்க, அதை சொல்கிறாங்க உள்ள வா, எதுக்கு பயப்படுற நர்வஸ் ஆகாது ஓகேவா, உன்னால முடியும்னா வந்துட்டு ட்ரை பண்ணுவா சொல்லிட்டு சின்ன பிடிச்ச ஒரு பையன் ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அந்த பர்சன் தான் இப்போ ஒரு மேனேஜர் மாதிரி ஓகேவா. அந்த பர்சன் வந்து சின்ன ஹேர் பிடிச்சி உள்ள எடுத்துறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு, முதல் வடிவா சின்னையே அறியாமல் சின்ன கால் உள்ள போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சின்ன போகிறாங்க, போயிட்டு நின்றுருக்காங்க. இப்போ அவங்க பர்சன் ஹெட்டில் கை வச்சுட்டு இருக்காங்க. கடவுளே ஒரே ஒரு பர்சன் தான் செலக்ட் ஆனால் போதும், ஏன்னா ஆல்ரெடி 4 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. ட்ரைனிங் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த ஒரு பர்சன் மட்டும் வந்துட்டாங்கன்னா போதுமே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 3 வாக்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு தலை கை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட தலை கை வச்சவங்க கையை எடுத்துட்டு இந்த பாருப்பா பாடுறதுலாம் வந்திருக்கா பாடுப்பா அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன ஒரு பார்த்துட்டு இருக்காங்க, உன்னதான் பாடு அப்படி சொல்லிட்டாங்க. பாடுறியா இல்லை டான்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க, பாடணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன வந்துட்டு அப்படி பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போனாக்கா அவர் இது வரைக்கும் மொத்தத்தையும் மறந்துட்டாரு. அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசைப்பட்டாரோ நம்ம பாடணும்னு சொல்லிட்டு இப்போ அதை அப்படியே பாட ஆரம்பிச்சிடாரு. இப்போ அவருடைய அவங்க பார்த்ததோடு டக்குன்னு எஞ்சிடாரு. ஏன்னா சின்ன ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு பாடிட்டு இருக்காரு. அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி பாட இந்த பக்கம் வந்து பாசன் எழுந்திரிச்சிருக்காங்க, ஏஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்டன் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு பாசன் உள்ள பிடிச்சி எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாசன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்குள்ள இவ்வளோ திறமையாக ஆசிரியர் பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பாட அந்த பாசன் சின்ன பாடி முடிக்கும் போது பயங்கரமாக ஹேண்ட் கிளாப் பண்ணுறாங்க. இப்போ அந்த உள்ள எடுத்துக்கிட்டார்ல அந்த பாசனும் இதை கிளாப் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. சின்ன ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஹேண்டை கிளாப் பண்ணும்போது ஐஸ் ஓப்பன் பண்ணிப்பாரு. பார்க்கும்போது உன் பேர் என்ன கேட்குறாங்க. சின்ன அப்படி சொல்லிட்டாங்க. ஃபுல் நேம் என்ன சொல்லிட்டாங்க, கிங்ஸ் ஆஃப் சின்ன அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க, இங்கேருந்து வர சொல்லி கேட்குறாங்க. சின்ன என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த மேரேஜ் லைஃப் அதெல்லாம் மறைச்சிட்டாரு. அவருக்கு சொல்ல தெரியல. டக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவருக்குனாங்க அவர் இதுக்குள்ள போயிட்டாரு. நம்மளோட ஐடியில் ஆகுன்ற ஒரு தாட் வந்துருச்சு அவருக்கு. என்ன பண்ணுறாங்கனாக்கா நான் வில்லேஜ்லேருந்து வர சொல்கிறேன், வில்லேஜ்லேருந்து வரையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ட்ரெஸ் கோட்லாம் பார்க்குறேன், பார்த்து சிட்டி பையன் மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. நீ டேரக்டாக வில்லேஜ் வரையா சொல்கிறாங்க. இல்லை இங்கே எங்கள் அங்கிள் கிட்ட ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே, உனக்கு வேற டேலண்ட் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு நல்லா பாட வரும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, பாட வரலாம் இது போதும், எனக்கு வேறு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. நீ இதுக்கு முன்னாடி எங்கே பாட்டு கிளாஸ்லாம் போயிருக்கியா அப்படி கேட்குறாங்க. கோச்சு சொல்கிறாங்க. போச்சுமா சின்ன பார்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் யாரும் கோச்சிங்லாம் கொடுக்கல. ஸ்கூல் படிக்கும்போது அங்கே ஒரு மியூசிக் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அதை வச்சு தான் பாடுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, உனக்கு வந்துட்டு ட்ரைனிங் தேவையில்லை போல, எனக்கு நீ நேச்சுரலாக நல்லா பாடுறேன், உனக்கு வந்து கடவுள் வந்து ரொம்ப அழகான ஒரு குரலை கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. யுவர் செலக்டட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, யுவர் செலக்டடுப்பா சொல்கிறாங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் வேறு யாரும் இங்கே கூட்டு வர வேணாம் ஓகேவா, அவ்வளோதான் ஃபைனல் பண்ணியாச்சு. 5 மெம்பர்ஸ் ஓகேவா சொல்கிறாங்க. வீட்டுக்கு 5 மெம்பர்ஸ் போதும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உள்ள கூப்பிட்றாங்க. அப்போ சின்ன போகிறாங்க. அங்கே ஒரு ஆஃபீஸ் ரொம்ப இருக்குது, அங்கே போய்ட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ சின்ன கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாரிஜின் இங்கே 4 மெம்பர்ஸ் இருக்காங்க ஓகேவா, 2 ரேப்பு 2 வோக்கல் இருக்காங்க. நீ வந்து 5th மெம்பரை ஜாயின் பண்ண போகிற. நீ வந்துட்டு ஒரு பெஸ்ட் வோக்கலாக இருப்பேன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆல்ரெடி 4 மெம்பர் இருக்காங்க. நீ வந்து 5 மெம்பரை நீ ஜாயின் பண்ணிக்கோ. அப்புறம் இதான் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் சொல்கிறாங்க. நீ வந்து 2 இயர்ஸ்க்கு வீட்டுக்கு போக முடியாது ஓகேவா, ட்ரைனிங் ஃபுல்லாக நம்ம கொடுப்போம். ஏன்னா இப்போ இருக்கிறத விட பெட்டர் ஆகணும். அது சிங்கிங் மட்டும் பார்த்தது டான்ஸ் பண்ணணும். டான்ஸ் சிங்கிங் 2 ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா. ஸோ நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுத்து நீ பர்ஃபெக்டாக ஒரு ஐடியாலாம் மாறும்போது தான் நாங்கள் ஸ்டேஜ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவோம். புரியுதா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நான் வந்து சொல்கிறாங்க, நீ பர்ஃபெக்டாக இருக்க ஓகேவா, ரொம்ப அழகாக வர இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க ஓகேவா, அழகு இருக்குது வந்துட்டு திறமை இருக்குது, இந்த டான்ஸ் கூட கொஞ்சம் கற்றுக்க ஓகேவா, நாங்கள் சொல்லித்தரோம். உனக்கு இந்த ட்ரைனர் வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எனக்கு கற்றுக்கிச்சு கேட்க பர்ஃபெக்டாக ரெடியாக சரி ஓகே. நீ எப்போ வர கம்பெனிக்கு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குற ஆள் சொல்கிறாங்க, டேம் கேட்க வர சொல்கிறாங்க. டேம் சொல்கிறாங்க, ஆமாம் டேமில் ஸ்டே பண்ண சரியா, இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ சொல்லுமா அப்புறம் வீட்டுக்கு போக முடியும் புரியுதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. வீட்டில் பேசுமே சொல்கிறாங்க. பாரு நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் ஓகேவா, நீ தான் இதுக்கப்புறம் வேறு எந்த பர்சனுக்கு வேணாம், நீ ஒரு பெரிய ஐடியில் ஆக போகிற ஓகேவா, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது சின்ன அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லவும் சின்னக்கு இப்போ அவங்க டீச்சர் சொன்ன ஞாபகம் வந்து நீ கண்டிப்பாக வந்துட்டு டிவியில் பாடுவேன், நீ வந்துட்டு ஒரு ஐடியில் மாறுவேன், அதை நான் பார்ப்பேன்னு சொல்லி சொல்லிப்பாங்களே, உனக்கு அப்படி திறமை இருக்குன்னு அவங்க சொன்னது சின்னக்கு ஞாபகம் வந்துருது. சின்ன பார்க்குறாங்க, எனக்கு என்னால் முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக முடியும் ஜின்னே அப்படி சொல்லி கேட்குறா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, பாரு ரொம்ப அழகாக இருக்கும், வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, நான் எவ்வளோ டென்ஷன் வந்து தெரியுமா, உனக்கு முன்னாடி வரைக்கும் பசங்க எவ்வளோ பசங்க பாடினாங்க தெரியுமா, அவ்வளோ ஒரு கோவம் எனக்கு சில பசங்களை பார்க்குறப்போ. ஆனால் தப்பு சொல்லக்கூடாது, அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குறைஞ்சிருக்கான உன்னோட வாய்ஸ் தான் எனக்கு ஹெவன் மாதிரி இருக்குது சரியா, அப்புறம் உன் டீம்மேட்ஸும் கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ தான் இருக்கிறதே பெரிய பையனாக இருப்போம் நம்ம டீம்மேட்டில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம பேண்டில் நீ தான் பெரிய பையனாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாரும் உன்னோட கொஞ்சம் சின்ன பசங்களாக இருப்பாங்க, உனக்கு பார்க்குறப்போ உனக்கு எத்தனை வயசு ஆகுது சொல்கிறாங்க. எனக்கு இப்போ 18 வயசு சொல்கிறாங்க. 18 வயசு ஆகுதா, மற்றவங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க, 17 வயசு இருக்காங்க, 16 அப்படி இருக்காங்க, ஒருத்தன் 15 வயசுல இருக்கான்னு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, ஒருத்தன் 15 13 அப்படிலாம் இருக்காங்க சொல்கிறாங்க.
நம்ம சின்ன சரி சொல்கிறாங்க. சரி ஓகேவா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. சின்ன பக்கம் சொல்கிறாங்க வா சார் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நாளைக்கு சொல்லி நாளைக்கா சரி ஓகே இந்த அந்த அட்ரஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க இந்த அட்ரஸ் நாளைக்கு லக்கேஜோட வந்துடும் சரியா, இனிமேல் நீ அங்கே ஸ்டே பண்ண போகிறேன் மக்கள் நாளைக்கு பேசலாம் ஓகேவா, நாளைக்கு அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க சரி சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு என்ன பண்ணி தரப்போ சின்ன வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தாக்கா அங்கே ஆப்போசிட்டில் லாயர் ஆஃபீஸ் இருக்குது. அது சின்ன பார்க்குறாங்க இதுக்குள்ளே தான் லாயர் ஆஃபீஸுமே இருக்குது. அது ஃபேமஸான லாயர் ஆஃபீஸ் தான் அது போட்டிருக்கு. சின்ன பார்க்குறாங்க ஒரு மனசில் என்ன மைண்டில் என்ன இருக்குன்னா யோசிக்கவே இல்லை. தன்னை பற்றி என்ன நடக்குன்னு தெரியல, ஆனால் ஒரு ஐடியல் ஆக போகிறோம் நம்ம வந்து பாட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறாங்க லாயர் ஆஃபீஸில் போகிறாங்க. நீ கம்மின்னு சொல்கிறாங்க உள்ள வாப்பா என்ன வேணும் யார் அப்படி கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசுங்க சொல்கிறாங்க. பேசுப்பா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லுப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னதாக வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் வேணும்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் எதுக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சின்ன பார்க்குறாங்க டாக்டர் பாட்டம் பார்த்துட்டு என்ன பேசுகிற உனக்கு மேரேஜ் ஆகிட்டா அப்படி கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க வயசு அப்படி கேட்குறாங்க. 18 சொல்கிறாங்க. 18 வயசு ஆகும் கூட மேரேஜ் ஆகிட்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்னமே ஒரு நாள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள ஒரு பர்சன் வராங்க ஒரு லேடி தான். அவங்க பார்க்குறாங்க யார் பேரும் சொல்கிறாங்க. இவங்க வந்து அசிஸ்டன்ட் லாயர் தான் உட்காந்துருப்பாங்க. மெயின் லாயர் இப்போ தான் வராங்க. அவங்க பார்க்குறாங்க மேடம் அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர் வேணும்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பேப்பராக பார்த்துருக்காங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. சின்ன உட்காருங்க. சொல்லுப்பா அவங்க பேர் என்ன சொல்கிறாங்க. கிம்சக்தின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சின்ன லைஃப்பில் நினச்சி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன நடந்தாலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த லைஃப் பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு லைஃப் ஹாப்பியாகவே இல்லை. எனக்கு வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. அப்போ குழந்தை சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு இப்போதைக்கு எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் வேணும். நான் அவங்கள விட்டு போகிறப்போ நான் டிவோர்ஸ் சைன் பண்ணி தான் கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அவங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம். எனக்கு ஒரு லைஃப் இருக்குது. மேபி இந்த லைஃப்பில் நான் சிங்கர் ஆகாமல் போயிட்டு அப்படின்னாக்கா நான் லைஃப்லாம் கில்ட்டியாக வாழ்ந்துட்டு இருப்பேன். என் லைஃப்பில் ஹாப்பினஸ்ன்றது இருக்காது. நான் எதுக்காக வாழணும்னு தெரியாமல் இருக்கும். இப்போ நான் சிங்கர் அடைச்சிக்க லைஃப் எல்லாமே நான் அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ லைஃப் பார்க்குறாங்க. சின்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு நீ எனக்கு யோசிக்கிற கண்டிப்பாக நீ ரெகுலேட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக ரெகுலேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இப்போ கொடுக்குறேன் எனக்கும் மெச்சூரிட்டி இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து நீ வந்துட்டு நீ யோசிப்ப ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஐடியெல்லாம் ஆகலாம் கரியர்லாம் சக்ஸஸ் ஆகலாம் தப்பு இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆகலாம். ஆனால் ஒன் டே நீ ஃபீல் பண்ணுவோம் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லாயர் சொல்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி இருக்கிற பக்கத்தில் லாயர் பார்க்குறாங்க. பார்க்கணும் யோசிச்சு பண்ணு உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க அந்த குழந்தை கஷ்டப்படாது எனக்கு அந்த வீட்டில் எல்லாமே இருக்கும் அவங்க பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அந்த வீட்டில் எல்லாமே இருக்கலாம் அம்மா அப்படி சொல்கிறாங்க. நீ தானே அம்மா சொல்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க மியூச்சுவலாக எனக்கு டிவைஸ் வேணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன வந்து ஃபேமிலி பற்றி மட்டும் சொல்லலை ஃபேமிலியோட நேம் சொல்லாமல் இதெல்லாம் சொல்லிடுறாரு. இப்போ லாயர் பார்க்குறாங்க. அவங்க கண்டிப்பாக வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் வேணும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபார்ம் வாங்கிட்டு சைன் பண்ணி இப்போ அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்க்காரப்பா சைன் பேப்பர் தான் கொடுக்குறாங்க. இதை வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சு சரியா சொல்கிறாங்க. அந்த பையன் அந்த பர்சன் உங்களுக்கு எதாவது வேணுமா எதாவது வாங்கி தரணுமா கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. அப்படின்னு கேட்டால் தப்பு ரொம்ப பெரிய பாவம் ஆகிடும் சொல்லிட்டு அந்த லாயரை சொல்கிறாங்க. சின்ன கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. சரி எதுவுமே சொல்லாமல் அந்த பேப்பரை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளில வராங்க. இப்போ அந்த லாயர் பார்க்குறாங்க. மேடம் நீங்கள் இப்படி கொடுத்தீங்க சொல்கிறாங்க. இல்லை இப்போ கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ அவன் ட்ரீம் மட்டும் கண்ணில் இருக்கிறேன் பார்த்துட்டு அவன் கண்ணில் ட்ரீம் மட்டும் தெரியுது தவிர மற்றபடி லைஃப் போது ஐடியாவே இல்லை. கண்டிப்பாக ஒன் டே ஃபீல் பண்ணுவோம் அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ அப்போ எதுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. மேபி அந்த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் படிக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். இவன் போய் கேட்டது உங்க டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா என்ன சொல்கிறாங்க. ஜஸ்ட் நான் பேப்பர் கொடுக்குறேன் எல்லாருக்கும். இப்போ நம்ம கொடுக்கலாங்க வேற ஒரு பர்சன் போய் கேட்பாங்க சொல்கிறாங்க. நம்ம மாதிரி எத்தனை லாயர் ஆப்ஷன் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே பார்த்துக்காங்க விடு அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ பசங்களாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முடிவு எடுத்துருவாங்க. பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம லாயர் நினச்சிட்டு இருக்காங்க. சின்னதாக ரிசன் பண்ணுறா வெளில வராங்க. வெளில வந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை ஷர்ட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு டேரெக்டாக அந்த ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்களே அதையும் அவர் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு கார்பரேட் வந்துட்டாங்க. ஏன்ப்பா திங்ஸ்ல வாங்க போய் எங்கே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இது வாங்கலையா சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு டைம் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு இன்னொரு டைம் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி வா வீட்டில் எதுவும் இருக்கா எல்லாம் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஜிம்மு வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. எந்த பக்கம் நம்ம ஜிம்மில் நம்பில அம்மா ஜிம்மில் வச்சு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டே தான் இருக்கா. ஸ்டில் தூங்க கூட இல்லை. இப்போ நம்ம நன்றி நம்ம பார்க்குறோம் வண்டியாச்சுன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க பார்த்தேன் என் கிராண்ட் சார் அழவே இல்லை சொல்கிறாங்க. நீ வந்து பயப்படலாம் கொடுக்குறதுக்கே அழுவணும் நம்ம எல்லாமே இருக்க முடியாது சொல்லிட்டு பாரு அவங்க என்கிட்ட தான் அந்த அழவே பறிச்சு அம்மத்து குழந்தை சொல்லிட்டு நம்ம நன்றி நம்ம தான் கொஞ்சிட்டே இருக்காங்க. இவனை வச்சிருந்தா எனக்கு எந்த ஒரு பெயினுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது வலி கூட மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி நம்ம ஜிம்மு பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன ஒரு மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு இருக்காங்க. சரியில்லை எப்பா எல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ மேடி பார்க்குறாங்க. இல்லை மேடம் அவங்க எதுவும் வாங்கிக்கல வீட்டுக்கு தேவையான கிராஸ் திங்ஸ் மட்டும் தான் வாங்கணும். மற்ற எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கணும். அதாவது க்ளீன் பண்ணுறது எல்லாமே வாங்கியாச்சு மொத்தமாக. ஆனாக்கா இவருக்கு பர்சன் எதுவும் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அது சொல்கிறாங்க. சரி ஓகே விடு இந்த வீக்கெண்டை நீ நம்பிட்டு வெளில போங்க சரியா. இதுமாதிரி இதுக்கப்புறம் நீ நம்பிட்டு நடக்கிற வெளில போங்க. வீட்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேபிக்கு நான் பார்த்துக்கிறேன் சரியா. நானும் ஒரு அங்கிள் பார்த்துக்கிறோம். நீ நம்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு நான் இப்போ ஓரளவுக்கு நல்லா மெச்சூரிட்டி ஆகிட்டான். இதுக்கப்புறம் நீ அவனுக்கு கொஞ்சம் வெளில போங்க சரியா சொல்கிறாங்க.
அப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ஆண்டி நான் போய் ரூமில் கொஞ்சம் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வெளில போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுது, ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிப்போ நான் பேபி வச்சுக்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஓகே சொல்லி போயிடுறாங்க. இப்போ நம்ம நம்பி ரொம்ப தான் சின்ன பார்க்குறாங்க. பாரு அம்மாவெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, கிராண்ட்மா கூட சொல்லுவாங்க இந்த பையன் அவங்ககிட்டே வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ பாரு ஒன்று என்கிட்ட கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அவர் வச்சுட்டு அவங்க வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன போகிறாங்க. போயிட்டு அவர் திங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவர் எப்படினாக்கா வில்லேஜ் வந்து அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க, எடுத்து கொடுத்துருப்பாங்க. மேரேஜ்க்கு அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்குது. சில ட்ரெஸ் மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணுறாரு. எங்கள் நம்பிச்சு வாங்கி கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸும் அவர் எடுக்கல. எனக்கு கிராண்ட்மா இவங்க வாங்கி கொடுத்த அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வச்சுட்டு அந்த வில்லேஜ் ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணிட்டு வச்சுக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுற சொல்லிட்டு சின்ன பார்க்குறாங்க. அந்த பேப்பரை சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சைன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தண்டா இருக்காங்க. நாளைக்கு தான் நம்ம போக போகிறோம், இந்த வீட்டு தான் லாஸ்ட் டே. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன அந்த பேபி ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஏன்னா எனக்கு ட்ரீம் வச்சு பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் ஒரு சிங்கர் ஆகணும். நான் லைஃப் லாங் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த முடியாது, இல்லாமல் நீயே வாழ்ந்தா கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நான் இப்படி எதுவுமே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தானே முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவர் திங்ஸ் எல்லாம் அழகாக பேக் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம நம்பி நம்ம பார்க்குறாங்க. ஜின்னுக்கு வா ஜிம்மில் அழகாக பாரு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக வந்து ஜின்னு தூக்குறாங்க. என்னம்மா என்ன வேணும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போய் பார்த்தா ஜிம் மேலே படுத்துக்குச்சு. அப்படியே நம்ம ஜின்னு மேலே படுத்துக்கிட்டாங்க. ஜிம்மில் படுத்துட்டு அழகாரு. இப்போ நம்ம ஜின்னு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் சரியில்லை உங்கள் பாரு ஒன்றும் சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி தராங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நம்பி ரொம்ப பார்க்குறாங்க. சரிப்பா நீ தூக்கி கொஞ்சம் பேபி தூங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு கூட்டுறாங்க. கூட்டு வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு இப்படினாக்கா வெயிட் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு பேபி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மன்னிச்சிட்டு அம்மா மன்னிச்சிட்டு சரி தப்பு தான் அம்மா தப்பு தான் பண்ண போகிறங்கிற ஆப்ஷனே இல்லை எனக்கு. ஓகேவா நீ நல்லா தான் இருப்பேன் இந்த வீட்டில் ஒரு பிரின்ஸ்பால் பார்த்துப்பாங்க. ஒரு மேலே வீடு வச்சுருக்காங்க சரியா, நீ பத்திரமா இருப்ப. ஓகேவா ஒன்றும் இல்லை அம்மா ஒரு சேஃபான பிளேஸை விட்டு போகிறேன் சரியா, அப்படி ஒன்றும் மோசமான பிளேஸை விட்டு போகல. உன் அப்பா கிட்ட உங்கள் கிராண்ட்மா கிட்ட தான் விட்டு போகிறேன் சரியா சொல்லிட்டு ஜின்னு பார்த்துருக்காங்க. இப்போ போயிடலாம். ஜின்னு பேபி ஹக் பண்ண தூங்கிருப்பாதா. இப்போ நைட்டு எல்லாம் டின்னருக்கு வந்து உட்காடுறாங்க. நம்ம ஜின் பார்க்குறாங்க. ஜின் அது ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே சொல்கிறாங்க. இல்லை ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. இல்லைப்பா அன்றைக்கி பகலில் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தான் அதான் சொல்கிறாங்க. ஏன் மாப்பு சொல்கிறாங்க. இல்லைப்பா வீட்டுக்கு திங்ஸ்லாம் அம்மா என்கிட்ட சொன்னால் வாங்கிருக்க மட்டும் தான் சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா ஜின் தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா எதுக்கு ஜின்னுக்கு தெரியாத இடத்துல அனுப்புறீங்களா சொல்கிறாங்க. இல்லை கூட மெயிலாம் போனாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு இப்போ ஜின்னு ஓகே தானே சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சின்ன நான் ஓகே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அந்த வாக்கர் சேர் ஒன்று வச்சு அதுதான் குழந்தைங்க படுத்துருப்பாங்க. அப்படி ஒரு சேர் மாதிரி இருக்குது. அதுதான் படுத்துட்டு பேபி பார்த்துட்டு இருக்கு. இவங்க சாப்பிட்டு ஜிம்மை திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. இப்போ நம்ஜின் விட்டு சாப்பிட்ருக்காங்க. பேபி வந்து லைட்டாக ஒரு மாதிரி சிந்துங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நம்ஜின் பக்கம் டக்குன்னு நினச்சிட்டாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு இதுக்கு வந்து நம்ஜின் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு என்ன வேணும் சிலதுக்கு என்ன சொல்லி நம்ஜின் தூக்குறாங்க. தூக்குனதான் பேபி அமைதியாது. தூக்கணுமா உன்னை அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சேரில் தனியாக வச்சுட்டு உனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டோ கையில் வச்சுக்கணுமா உன்ன சொல்லி நம்ஜின் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பேபி நம்ஜினை பார்த்து சிரிக்குது பாரேன் சொல்லிட்டு நம்ம நம்ஜின் கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க. உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க. உன் கிராண்ட்ஃபா உன் அப்பா எல்லாரும் உண்மையாக உயிரை வச்சுருக்காங்க. உன்னை பார்த்துப்பாங்க சரியா சார். ஜின்னு தான் இங்கே பார்த்துருக்காங்க. ஜின்னுக்கு ஃபுட்டை இறங்கி மாட்டேன் சாப்பிடவே இல்லை. அப்படி வச்சுட்டாரு. சென்ட் நைட் அன்றைக்கி தூங்குறாங்கடா. முதல் வேணாம்பா ஜின்னு வந்து எப்பவும் பேபி அவர் பக்கத்துல தான் அவர் சைடில் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வந்துட்டு நம்ஜின் பக்கம் விட்டுறாங்க. நம்ஜின் விட்டு நம்ம பேபி வந்து சொல்கிற எப்போ லைட்டாக வந்து மேலே படுக்க வச்சுக்கா செஸ்ட்டில் படுக்க வச்சு தட்டி கொடுக்குறாங்க. பேபியுமே அழகா அப்படி வந்துட்டு தூங்கிட்டு இருக்கு. சின்ன பார்க்குறாங்க. அமைதி. இப்போ நம்ம நம்பிச்சு இருப்பாங்க. பேபி தூங்கினதுக்கப்புறம் இறக்கி நம்ம சின்ன பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. எனக்கா வந்துட்டு மிட் நைட்டில் பேபி தான் அழுவும். அப்போ கண்டிப்பாக சின்ன பக்கத்தில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு பேபியை படுக்க வச்சுட்டாங்க. சின்னமே தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே தான் நம்பிச்சு பார்க்குறாங்க. சின்ன எனக்கு இன்றைக்கி பரவாயில்ல ஒர்க் இருக்குது, எல்லா இடையில வீட்டில் கால் கூட பண்ண முடியாது, நீ வந்து பத்திரமா எடுக்கோ சரியா சொல்லிட்டாங்க. பேபி பத்திரமா பார்த்துக்கோ, என்ன வேணும்னா அந்த மேடுக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ சரியா சொல்லிட்டாங்க. போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே நம்பிச்சு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சு வந்து கிளம்பி போயிடுறாங்க. சின்ன பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சு நம்ம டேப்லெட் போட்டு உங்களை தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்க்குறாங்க. நான் இப்போ போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டேன். பேபியை அவங்க ரூமில் இருக்க அந்த பெட்லேயே வந்துட்டு அழகாக படுக்க வச்சுட்டு அந்த பெட் வந்து எப்படினாக்கா பேபி கீழே விழாத மாதிரி தான் அழகாக நம்ம செட் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டை அப்படின்ட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டில் வாங்கியிருப்பாங்க அவங்க. இப்போ அழகாக அந்த பெட்டில் வந்துட்டு நம்ம சின்ன வந்து பேபி வந்து வச்சுட்டு பக்கத்தில் அந்த டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணிப்பார் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல அப்படி சொல்லிட்டு வேறு எதுவுமே சொல்லலை. லெட்டர்லாம் எதுவும் எழுதவே இல்லை, மன்னிச்சிருங்கன்னு எதுவுமே கேட்கல. அவர் பாட்டிக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பர் பேபி அப்படியே அந்த ரூமில் வச்சுட்டு பார்க்குறாங்க. பார்த்து எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. யாருமே பார்க்கல, எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க. கிச்சன் எடுத்துகிட்டு அப்படியே வேலையை கிளம்பி வராரு. கிளம்பி வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணுறாரு. டாக்ஸி வருது. இப்போ ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. நம்ம சின்ன வந்துட்டு அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நான் சின்ன சொல்கிறாங்க. சொல்லி பார்த்து உனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எங்கே இருக்கா சொல்கிறாங்கன்னா இப்போ வந்துடுற சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. போய் நம்ம சின்ன போயிடறாங்க. அங்கே சின்ன மேனேஜர் இருக்காங்க. அதை நம்ம மேனேஜர் இருக்காங்க. அவங்க தான் சொல்கிறாங்க ஓகே போகலாமா சொல்கிறாங்க. போகலாம்
உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க சொல்கிறாங்க. அது கொஞ்சம் சொல்கிறாங்க கோவப்பட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன சொல்கிறாங்க. சரி அப்படிதான் இருப்பாங்க, நீ ஒரு பெரிய ஐடியா ஆனதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ சின்ன சரி சொல்கிறாங்க வா போகலாம் சரி. இப்போ சின்ன லக்கேஜ் வாங்கி கூட்டிகிட்டு போயிடறாங்க. சின்ன போயிட்டு மீட் பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் அந்த டேமுக்கு வராங்க. முதல் தடவை பார்க்குறாங்க நம்ம ஷூகா, அப்புறம் ஜேஹோப்பு, ஜங்குப்டே இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களோட ஏஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அவங்க நேம் மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க டீம் மட்டும் ஓகே, அவங்களோட சின்ன பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன சரி ஓகே சொல்லிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சின்னதுக்கு இப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம சுகாரம் பார்க்குறாங்க. என் பேர் சுகா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன நல்லா பாட வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. சட்டு சின்ன வந்து பாட சொல்லி கேட்குறாங்க. சின்ன பாடுறவங்க 4 பேருக்கு பிடிச்சிச்சு. வா எவ்வளோ அழகாக இருக்குது வாய்ஸ் சொல்லிட்டு. இப்போ அப்படியே சின்ன ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஆனால் சின்ன தூங்கும் நாளைக்கு நைட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே நைட்டு வந்து அவருக்கு எப்படினாலும் சுத்தமாக முடியல. ஏன்னா அவர் ஜிம் பக்கத்து இல்லாமல் இருக்குது, ஜிம்மில் வாசனை இல்லாமல் இருக்குது, ஜிம்முக்கு அவர் வந்து இது பண்ணாமல் இருக்குது. ஒரு மாதிரி அவரால் முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லி சின்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பயம், ஒரு தேடி வருவாங்களா இல்லை நம்ம எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது, இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்களா அப்படி சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன சிம்மெல்லாம் மாற்றிட்டாரு, மாற்றிட்டா வந்திருப்பாரு மொபைலில். இப்போ அதை யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம யாரும் தேடி வருவாங்களா வரமாட்டாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தாக்க இங்கே யாரும் வரவே இல்லை. சின்ன கொஞ்சம் டேஸ் போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஏன்னா அவர் வந்து பாடுறது எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, இல்லை கிளாப் பண்ணுறாங்க, நீ பெரிய ஐடியல் ஆக போட சொல்லி என்கரேஜ் பண்ணவும் அவருக்கு அந்த இதாகிடுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலி அதை தான் மறந்துடுறாரு. ஜிம்மில் வந்து ஞாபகம் இருக்குது, மற்றபடி ஒரு எது பரிசாக எடுத்துக்கல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடாரு. அவர் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆடிட் கரியருக்குள்ள வந்துச்சு. சின்ன தேடி ஒரு டைம் கூட யாரும் வரவே இல்லை. சின்ன கான்டாக்ட் பண்ணாச்சு, சின்ன யாரும் ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு டைம் கூட அதை நம்ம சின்ன தேடி யாரும் வரவும் இல்லை, சின்னக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண முடியாது. யாரும் அப்படி தான் இருக்காங்க. இது வரைக்கும் சின்னக்கு ஜிம் என்ன பண்ணுறாங்க, நம்பி என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. அந்த வீட்டில் வந்த நாள் தான் நம்ம ஜிம்மை பார்த்தது, அதுக்கப்புறம் பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷம் இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ தான் இன்றைக்கி தான் நம்ம ஜிம்மில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஜிம் பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மு ப்ரெசென்ட்டில் வர இந்த பக்கம் ஷுகா, ஜேஹோப்பு, நம்ம ஒயின், அதுக்கப்புறம் நம்ம ஜங்க் போய் மொத்த கையை வச்சுறாங்க. ஒன்றும் அவங்க ஏற்றுக்கவும் இல்லை. சின்னாயான்னு சொல்கிறாங்க. சின்ன கூப்பிட தேம்பி அழகு தெரியும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இப்படி ஒரு பாவத்தை பண்ண மனசு திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டைமில் என்னோடய வயசு எனக்கு கண்ணை மறைச்சிச்சு. எனக்கு ட்ரீம் மட்டும்தான், எனக்கு பாடணுன்றத தவிர வேறு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கணும்ல, அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸ்க்கு பின்னாடி ஒரு பெயின் எனக்கு இருந்துச்சு. அப்போ எனக்கு மாறிச்சு. இப்போ என் குழந்தைய கையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் என் குழந்தைய நான் நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், ரொம்ப ஏக்கமாக இருக்கும். அப்படி இருந்து கூட சரி அவன் நல்லா இருப்பான், ஹாப்பியாக இருப்பான், அவங்க அப்பா பார்த்துப்பாங்க, அவங்க அம்மா அவங்க கிராண்ட்மா பார்த்துப்பாங்க, அவங்க கிராண்ட்பா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு நான் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கனவு இருந்துச்சு, அவனை ஒரு டைமாக பார்க்கணும், அவனை ஒரு டைம் அவன்கிட்ட பேசணும், அவனுக்கு கொஞ்சம் தூக்கணும், அவன்கிட்ட சாரி கேட்கணும் ஆசையாக இருக்கும். அது எதுவும் தோணும். ஆனால் தப்பு எனக்கிட்ட போனாக்கா அவன் யாருன்னு கேட்பானே சொல்லி எனக்கு அப்படி தோணும். என்கிட்ட போகிறதுக்கு இந்த ரைட்ஸ் தெரியும். அப்படின்னு கூட என் மனசு நான் என்ன பண்ணுவேன், நான் பற்றி குழந்தையாச்சுன்னு ரொம்ப அழகாங்க. ஆனால் இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு இவ்வளோ விஷயம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. என் ஜிம்மில் பார்க்கணும், அதுவும் என்னோட காரை அவனை இடிச்சு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் பார்க்கணும் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவங்க அப்பா அப்படி துடிச்சு போகிறாரு சொல்லிட்டு சின்ன சொல்ல. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க. அப்போ கிம் நம்பிச்சு சொல்கிறாங்க. ஆமாம் அவரே ஹஸ்பண்ட் இப்போ என்னோட ஜிம்மோட அப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்பூரும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அவங்களால முடிஞ்சது சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், என்னோட கனவு யாருமே புரிஞ்சுக்கல. என் அப்பா அம்மா எனக்கு சரியான டைமில் நான் என்ன சொல்கிறேன் காது கொடுத்து கேட்டு எனக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தாக்க நான் எப்படி இருக்க போறேன்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுது, இப்போ ஜெய பார்க்குறாங்க. எனக்கு புரியுது, என்னோட பெயின் புரியுது. ஆனால் இதில் எந்த தப்பும் பண்ணாத குழந்தை ஹஸ்பண்ட் நீ இப்போ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்க. அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு பசங்க தெரிய வராரு. எனக்கு மட்டும் கேட்டுக்காருல உனக்கு யார் ட்ரீம் இருக்கா சொல்லிட்டு எத்தனை டைம் பண்ணி அவர் கூட இருந்திருப்பில்ல அப்படி சொல்லிட்டு ஜெய கேட்குறாங்க. தனியாக இருந்திருப்பீங்களா ஒரு டைம் கூட உங்களுக்கு சொல்லி தோண்டியா சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. சொல்லு ஒரு டைம் வந்துட்டு நீ சொல்லாமல் வைப்போம் அப்பா அம்மா பண்ண தப்புன்னு வச்சுப்போம். அப்பா அம்மா ட்ரீமை புரிஞ்சுக்கல, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஆனால் நம்பிச்சு மட்டும் கேட்டுருப்பாளா நிறைய டைம் கேட்டுருக்காருல. அவனுக்கு யாரும் ட்ரீம் இருக்கா, ஆசை இருக்கா, படிக்கணும் ஆசை இருக்கா, படிக்க வைக்கணும் இதெல்லாம் சொல்லி கேட்டுருக்காருல. அப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு டைம் கூட சொல்லி தோணலையா, எவ்வளோ டைம் தனியாக இருப்பீங்க, அப்போ வந்து எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது நம்பிச்சும் அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை நீ இப்படி வரதா இருந்தால் கூட எனக்கு வந்து ட்ரீம் தான் இம்பார்ட்டன்ட்டு, எனக்கு மேரேஜ் லைஃப்பை வாழ முடியல அப்படி சொல்லிட்டு நீ வந்து நம்பிச்சின் கையிலேயே பேபியை கொடுத்துட்டு டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணிவிட்டு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டுக்கலாம்ல. ஏன்னா ஒரு ட்ரீம்ன்றது உன்னோட மட்டுமே இருக்குல்ல. நீ அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா வந்து ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண விடலை, எனக்கு மேரேஜ் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ணாமல் லைஃப் வாழ்ந்தா எனக்கு லைஃப் வந்துட்டு வாழ்ந்த மாதிரி இருக்காதுன்னு ஏதோ சொல்லியிருக்காமே. நீ சொல்லி புரிய வச்சிருக்காமே. அவர் படித்தவர் ஒரு ஜீனியஸாக இருக்காரு, கண்டிப்பாக புரிஞ்சிருப்பார்ல அப்படி சொல்லிட்டேன்.
நம்ம ஜெயவாப் கேட்குறாங்க. இப்போ சுகா எல்லாரும் பார்க்குறாங்க, அதெல்லாம் கரெக்டாக சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, நீங்களாம் ஈஸியாக சொல்லிட்டீங்க. அவங்க இடத்துல ஃபேஸ் பண்ணி பார்த்தா தெரியும் ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேச சில விஷயங்கள்லாம் சில பேர்ட்ட ஈஸியாக பேச முடியாது. ஓகேவா, இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா ஃப்ரெண்ட்லியாக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட நம்ம பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பயமே வரும் நம்மளுக்கு முதல் தடவையா. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் நம்ம அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க, அவங்க பார்க்குற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பயம் வரும். ஓகேவா, அதே மாதிரி தான் நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. எவ்வளோ ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக, என் குழந்தை விட்டு நான் போகிறேன், எனக்கு ஒரு கரியர் இருக்குது, எனக்கு அதான் இம்பார்ட்டன்ட்டு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட போகணும்னு சொன்னால் அப்போ என்ன ஒரு வார்த்தை கேட்பாங்கல்ல. அப்போ என் அப்பா அம்மா கூப்பிட்டு பேசும்போது நான் என்ன பண்ணுவோம், யாரும் ட்ரீம் அச்சீவ் பண்ண விட மாட்டாங்களோ. என் அப்பா அம்மா கூப்பிட்டு அவங்க பேசினாங்களா இல்லை கிராண்ட் மார்க்கெலாம் தெரிஞ்சா எல்லாரும் பற்றி என்ன பேசுவாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்து மேரேஜ் பண்ணோம் சொல்லிட்டு எல்லாரும் என்ன ஒரு பக்கம் குறை சொல்லுவாங்க. செகண்ட் அப்பா அம்மா எல்லாரும் ப்ளேம் பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜெயவாப் பார்க்குறாங்க, அப்போ உன்னை பற்றி மட்டும் யோசிச்சியா, அவரை பற்றி யோசிக்கலையா அப்படி கேட்குறாங்க. அவர் மேபி உனக்கு லவ் பண்ணணும்னு சொல்லாமல் இருக்கலாம், மேபி உன்கிட்ட ரொமாட்டிக்காக அப்படி பேசாமல் இருக்கலாம், சாஃப்டாக பேசாமல் வேறு எது வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனால் ஒரு காட்டசிக்காவது நான் உங்கள்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல. சொல்லாமல் கொள்ளாமல் திருட்டு தானே ஓடி வர மாதிரி ஒரு டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி வச்சுட்டு வந்தால் அது வேறு மாதிரி தானே இருக்கும். அவங்க அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயவாப் சொல்கிறாங்க. ஜெயவாப் கேட்குற ஒவ்வொன்றும் அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம சின்னலாம் ஆன்சர் பண்ணவே முடியல. சின்ன பார்க்குறாங்க கதை சொல்கிறாங்க. சொல்லு, அவங்க பக்கம் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்கும், உன் குழந்தை நினச்சி எங்கே இருக்காது அழுதுருக்காது சொல்கிறாங்க. சின்னக்கு எப்போதும் ரொம்ப மனசு வலிக்குது. எனக்கு புரியுது, நீ நான் அப்படி கேட்குறது தப்பா இருக்காது சரியா, ஏன்னா நீ எவ்வளோ கஷ்டப்பட பார்த்து தான் இருந்திருக்க விடேசும். ஆனால் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, அது எங்கே இருக்கும்ல, அம்மாவோட வாசம் அம்மாவோட இல்லையே சொல்லிட்டு பக்கத்தில் அது தேடி இருக்கும்ல, அது விவரம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருத்தவங்க குழந்தைய தூக்கி தூக்கி பழகிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அது குழந்தைக்கெல்லாம் தெரியும் அவங்கள. அப்படி இருக்கும்போது நீ விட்டு வந்திருக்க அது அழுதுருக்குல்ல, அப்புறம் அது எப்படி இருக்கும் சுத்தமாக தெரியவே இல்லையா, நீ யோசிக்கவே குழந்தைய பற்றி. அப்படி சாரே கேட்டுருக்கான் அவனோட மேடில், உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண மேடுக்கிட்ட ஒரு நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டு அது எப்படி கேட்டுருக்குன்னு கேட்கலாம் சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அவரு. இப்போது ஜெயவாப் ஒரு மாதிரி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் கேட்டுட்டு காயப்படுத்த விரும்பல. சரி ஓகே ஜெனி விட்டுரு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாங்க. இப்போ நம்ம சுகாலாம் எதுவுமே பேசவே இல்லை. அவங்க கூட ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா இப்படி ஒரு குழந்தைய பற்றி விட்டு வந்துட்டாரு, அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப அழகாக பேசிருப்பார்ல அவங்க கிராண்ட்மா கிட்ட, அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெயம் பார்க்குறாங்க, இல்லை கண்டிப்பாக அவங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. எனக்கு அவங்க கிராண்ட்மா கிட்ட அவங்க ரொம்ப குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிராண்ட்மா அவங்க குழந்தைய கொஞ்சம் பேரை கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோத்துக்கும் அவன் அப்போ ஒரு 16 வயசு பையன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நல்லா பார்த்துருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா, எத்தனை பேர் பார்த்துக்கிட்டாலும் அம்மா மாதிரி வருமா அப்படி சொல்லிட்டேன். நம்ம ஒயின் கேட்குறா, சில இடங்கள்ல அப்பா அம்மாவை கூட மாறுவாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன அமைதியாக இருக்காங்க, எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு இப்போ வீடியோ ஒன்று வருது. இப்போ ஜங்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாங்க வீடியோவை. இவங்க பார்க்குறாங்க, என்ன வீடியோ ஜங்கு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் இப்போ அழகா ஒரு வீடியோ ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு கரெக்டாக பேச வந்துட்டு கண்ணில் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ சின்ன பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ இவங்க பார்க்குறாங்க என்ன ஜங்கு காட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து அந்த மொபைல் வந்து சென்டரில் வைக்கிறாங்க. இவங்க பார்க்குற மாதிரி. இப்போ அங்கே தான் டேட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாசம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேட்டா பயந்துட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேட்டா ஹெட் பெயினாக இருக்குது டேட்டா சாரி சொல்கிறாங்க. எதுக்கு பாஸ் சொல்கிறாங்க. அது நான் வந்துட்டு பார்த்து தான் டேட்டா பைக் ட்ரைவ் பண்ணேன். ஆனால் எப்படி இந்த கார் வந்து அடிச்சுன்னே தெரியல டேட்டா. அவரோட எங்கள் மேலே தப்பா இல்லை கார் மேலே தப்பான்னு தெரியல, நான் பார்த்தேன் ட்ரைவ் பண்ணேன் சாரி டேட்டா, நான் ரொம்ப ஓடி பண்ண வச்சுட்டேன், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அது வீடியோ அங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் பாரு உண்மையில எந்த தப்பும் இல்லை ஓகேவா, நீ கரெக்டாக தான் பைக் ஓட்டிருக்காம சரியா, அவங்க கார் சரியாக பார்க்காம வந்திருக்காங்க, கார் தான் பிரேக் பிடிக்காம வந்திருக்கு சரியா சொல்கிறாங்க. அப்படி டேடா என்னுடைய ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு ஓகே தான் ஓகேவா நல்லா இருக்கான், அவனுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவர் சர்ஜரி பண்ணியாச்சு ஓகே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. டேடா ஹெட் ரொம்ப பெயினாக இருக்குது வலிக்குது சொல்கிறாங்க. அப்படி நம்ம பண்ண டியாஸ் வாராச்சிருக்கு வலிக்குதா சொல்கிறாங்க. ரொம்ப வலிக்குது தெரியுமா சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு ஓகேவா பண்ணிக்கலாம் சரி டாக்டர் சொல்கிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப அழுதிங்களா, ஐயோ ஃபீஸ் எல்லாம் எங்கே இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சாரி நான் ரொம்ப ஒரு பண்ண வச்சுட்டேன்னா என்ன சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சாரி சொல்கிறாங்க. எதுக்கு டேடா சொல்கிறாங்க, நான் அவங்க சரியாக ப்ரொடெக்ட் பண்ணல, நான் சரியாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அவங்க தப்பு எதுவுமே இல்லை, அது கார் யாரும் தெரியாமல் அடிச்சிட்டாங்க போல விடுங்க, அவங்களும் வேணும்னு அடிச்சிருக்க மாட்டாங்க, கார் தெரியாமல் அடிச்சிருக்கோம் டேரக்ட் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜிக்கு ஒரு மாதிரி இருக்குது பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. கொஞ்சம் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. நான் போகிறதுக்குறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜின் போயிட்டு அவரோடய ரொம்ப சாஃப்டாக அப்படியே சொன்னேன் அஜிமில் போகிற கிஸ் பண்ணுறாங்க. நான் போய் விட்டு எங்கே போகிறேன் சரியா, நீ இல்லாமல் டாடாவோட இருக்கவே முடியாது, ஏதாவது லைஃப்பில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்க நான் எங்கே போக மாட்டேன் உங்கள்கிட்ட, நீங்கள் தான் என் டப்பாள் ஓகேவா, நான் உங்கள்கிட்ட எங்கே போயிட மாட்டேன், நீங்கள் தான் இல்லை ஹாப்பினஸ், நான் தான் உங்கள் ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படி ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை சரி, உனக்கு ஒன்றும் ஆகா டாடா விட மாட்டேன் சரி, டாடா இருக்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் நம்ம சொல்கிறாங்க.
இப்போ அந்த இதோட வீடியோ வந்து 2 ஆகுது. இப்போ